உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. டெஸ்ட் நம்பர் 11 சைக்காலஜி பார்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்ல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில TNUSRB SA and PC ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் அண்ட் டெஸ்ட் பேட்ச், கான்வாய் டெஸ்ட் பேட்ச் அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் புதுசா டெஸ்ட் பேட்ச், நியூ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நீங்க டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைக்காலஜி பார்ட்ல லாஜிக்கல் ரீசனிங். கேள்வி 101. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் இன் திஸ் பசில். 3 + 7 = 17, 5 + 8 = 37, 6 + 7 = question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா கவனிக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பர் இந்த மாடல்ல தான் 6 + 7 இருக்கணும். கொஸ்டின் மார்க் பிளேஸ்ல ஃபில் பண்ணும். என்ன செஞ்சிருக்காங்க? 3 7 17 வந்திருக்கு. மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 3 × 7 மல்டிப்ளை பண்ணா 21. ஆனா வந்திருக்கிறது ஆன்சர் 17. என்ன பண்ணலாம்? இந்த 3 7 மைனஸ் பண்ணா பாருங்க 4 கிடைக்கும். 21 - 4 நமக்கு 17 வரும். ஸோ -7 - 3. 7 மைனஸ் இங்கே கொடுத்துருக்க நம்பர் 3. 3 × 7 21 -7 - 3 4 = 17. அதே ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆதா அப்படின்னு செக் பண்ணுவோம். 5 × 8 ஃபர்ஸ்ட் பண்ணணும். 5 × 8 நமக்கு 40 மைனஸ் ஆஃப் 8 - 5 8 - 5 3 40 - 3 37 சரியா வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக எழுதியிருக்கோம். அப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெத்தடு கரெக்டு. அதே மெத்தடை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 6 + 7 6 × 7 -7 - 6 = 6 × 7 42 -7 7 - 6 1 42 - 1 41. 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 41. கேள்வி 102. A 26, B 25, C 24, D 23, Z ... அப்படியே நம்பர் போட்டே வராங்க. Z = 1 என நாம் எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கிறாங்க. நம்பர் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ABCD எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ்ல நம்பரிங் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 2 அப்படிங்கிற நம்பர் வரும்போது 2 வரும்போது பக்கத்துல ஆல்பபெட் ஆங்கில எழுத்து எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எழுதியிருக்கோம் நம்பரிங் கடைசி வரை. நம்ம அவங்க டாட் கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம். பார்க்கலாம். 2 1 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் 12 எங்கே இருக்கு? 12 8 ஒய் இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு. 9 நம்ம எங்க தப்பு பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9. ஆப்ஷன் பாருங்க 9 இருக்கு. நம்ம 9 குறிப்போம். ஆனா நம்ம எங்க தப்பு பண்ற இடம்னா 9 குறிச்சோம்னா கண்டிப்பா தவறு. என்ன ரீசன்னா 2 பக்கத்துல y இருக்கு, இந்த சைடுல z இருக்கு. அந்த 2க்கு பக்கத்துல y z அப்படின்னு 2 ஆல்பபெட் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 and 10. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 10. கேள்வி 103. A = 1, B 2, C 3 எடுத்துக்கங்க. Z = 26 நேரா வருஷ நம்பர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன எடுத்துக்கொண்டால் கீழ்காணுவது எது தவறு? which one of following is wrong? நம்ம கொஸ்டின்ல கரெக்டா பார்க்க வேண்டிய வார்த்தை wrong, தவறு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா வந்துச்சுன்னா சரின்னு சொல்லும், அதை டிக் அடிச்சிட கூடாது. மிச்சம் 3 ஆப்ஷன் சால்வ் பண்ணாமே அதை டிக் அடிச்சுட்டு போவோம். அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ற இடம் அதான். கொஸ்டின்ல வந்து சரி கேட்டிருக்காங்களா தவறு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பார்க்கலாம். நம்ம நம்பரிங் பண்ணுவோம். ABCD இருக்கு ஆப்ஷன். நம்ம பொதுவாக ஈ ஜோதி சொல்லுவோம். ஈ ஜோதி 5 10 15 20 25 வச்சே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஐ ஜே 10 அப்போ ஐ 9. L O E F I J K L. J பாருங்க 10 K L. Lங்கிறது 12. 12 × 12. Fங்கிறத என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்க்கலாம். அது வேல்யூ என்ன வருது பார்ப்போம். Fனா 6 6 ஸ்கொயர். ஸோ ஆன்சர்
36 வரணும். வந்தால் இது கரெக்டு. ரூட்டோட வெளியே எடுக்கும்போது 9 வெளியே எடுத்தோம்னா 3, 2 12 இருக்குது, ஒரு 12 எடுத்துப்போம், 2 பெருக்கணும்னா 36. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், HCF ஆஃப் J 10, O 15, Y 25. HCF எடுக்கிறோம் ஈக்குவல் டு E. ஈனா 5 கொடுத்துருக்காங்க. ஈயோட மதிப்பு 5. HCF எடுக்கிறோம் காமன் தானே 5 தான். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். அதுக்கப்புறம் நம்மளால காமன் நம்மளால டிவைட் பண்ண முடியாது. 10 15 25க்கு HCF எடுத்தோம்னா ஆன்சர் 5 தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரூட் Y. Yனா 25 ரூட் பிளஸ் P. O P. O 15. P நெக்ஸ்ட் நம்பர் 15க்கு அடுத்து 16. ரூட் 25 ரூட் 16. I நமக்கு என்ன வேல்யூ? ஐனா 9. J 10, Jக்கு முன்னாடி நம்பர் I. ஸோ 9. ரூட்டோட வெளியே எடுப்போம். 5 + 4 9. 5 + 4 9. அப்போ முதல் 3 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். C⁻B = F. Fோட மதிப்பு என்ன? 6. Cனா 3, B 2, 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது எஃப். எஃப்னா 6. இதில் தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் டி. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. C⁻B = F. கேள்வி 104. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பு, கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவுக்கு விடையளிக்கவும். நம்பர் கொடுத்துருக்காங்க 435, 224, 786, 823. லாஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் எது? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா நம்ம பார்க்கணும். அசெண்டிங் ஏறு வரிசை. ஏறு வரிசை நமக்கு பிரச்சனை என்ன? ஏறு வரிசை இறங்கும் வரிசை. அசெண்டிங் டிசெண்டிங்ல பிரச்சனை வரும். பெருசுலேருந்து சின்னது எழுதுறதா, சின்னதுலேருந்து பெருசு எழுதுறதா அப்படின்ட்டு. அசெண்டிங் அப்படின்னா பாருங்க, அவன் கொடுக்கும்போது பாருங்க ஏறு வரிசை ஏ. ஆல்பபெட்ல ஏ தானே ஃபர்ஸ்ட். அப்ப சின்னதுலேருந்து பெருசு. டிசெண்டிங் பெருசுலேருந்து சின்னது. அசெண்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் 435 கொடுத்துருக்காங்க. இது எது சின்ன நம்பர்? 3, அடுத்து 4, 5 அரேஞ்ச் பண்ணிட்டோம். 224 அந்த நம்பர் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஆல்ரெடி அவங்க அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 786 அந்த நம்பரை சின்னதுலேருந்து பெருசு. சின்ன நம்பர் 6, 7, 8. 823 2, 3, 8. ஓகே. அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்க. எழுதிட்டோம். எழுதின பிறகு எது ஹையஸ்ட்? எழுதின பிறகு மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி எழுதின பிறகு மிகப்பெரிய எண் என்ன? 678. 678 தான் மிகப்பெரிய எண். 678 ஒரிஜினல் என்னவா இருக்கு? 786. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 786. கேள்வி 105. if a = 6, b = 5, c = 4, d = 3, e = 2, f = 1, then a into b division d into e plus c bracketல c plus f into f is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணி பார்ப்போம். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். a ஓட மதிப்பு என்ன, b ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். முதல்ல a 6 into b 5 டிவிஷன் d ஓட மதிப்பு 3 into e ஓட மதிப்பு 2 plus c ஓட பிராக்கெட்ல c ஓட மதிப்பு 4 பிளஸ் f ஓட மதிப்பு 1 into 1. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம்னா, நம்ம பாட்டு டிவிஷன் மல்டிப்ளை பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம எப்போவுமே போர்ட் மாஸ் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணலன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு 6 into 5 ரிமைனிங்லாம் அப்படியே இருக்கணும். 4 + 1 5 into 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூலில் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் டிவிஷன் இருக்குது. ப்ரையாரிட்டி டிவிஷனுக்கு கொடுக்கணும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 into 5/3 into 2 டிவிஷன், அதனால் கீழே கொண்டு வந்துட்டோம். ப்ளஸ் 5 into 1 டிவிஷன் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரையாரிட்டி மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் 3ஆல் அடித்தோம்னா 2 முறை 2 into 5 10 10 into 2 10 into 2 20
5 × 1 5, 20 + 5, 20 + 5 25. ஆன்சர் நமக்கு நம்பர் 25 கிடைச்சிருச்சு. அவங்க 25 கொடுக்கல, ஆல்பபெட்டே கொடுத்துருக்காங்க. ஏ 6 ப்ளஸ் பினா 3, ரெண்டையும் கூட்டினா 10. ஏ தவறு. பி ஏ 6 சி 4, ரெண்டையும் பெருக்கணும்னா 24. பியும் தவறு. ஆப்ஷன் சி பி 5 × டி 3, ரெண்டையும் பெருக்கணும்னா 15. சியும் தவறு. டி பி 5 கொடுத்துருக்காங்க × 5, ரெண்டையும் பெருக்கணும்னா 25. நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் நம்ம கிடைக்கிற ஆன்சர் 25. 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி பி × பி. கேள்வி 106. திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து கரூருக்கு 3 பயணச்சீட்டுகளும் புதுக்கோட்டைக்கு 2 பயணச்சீட்டுகளும் வாங்க மொத்த கட்டணம் ரூபாய் 85. ஆனால் கரூருக்கு 2 பயணச்சீட்டுகளும் புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டும் வாங்க மொத்த கட்டணம் ரூபாய் 50. திருச்சியிலிருந்து கரூர் மற்றும் புதுக்கோட்டை செல்ல கட்டணங்களை காண்க. ஒரு டிக்கெட் விலை என்னன்னு கேட்கறாங்க. நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 2 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. எடுத்த உடனே திருச்சியில இருந்து கரூருக்கு 3 டிக்கெட்டும் புதுக்கோட்டைக்கு 2 டிக்கெட்டும் வாங்குறாங்க. வாங்கினா 85 ரூபாய் வருதா? இன்னொரு ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க. திருச்சியில இருந்து கரூருக்கு 2 டிக்கெட்டும் புதுக்கோட்டைக்கு 1 டிக்கெட்டும் வாங்குறாங்களாம். வாங்கினா 50 ரூபாய் வருதா? அப்போ ஒரு டிக்கெட்டோட விலை என்ன? ஒரிஜினலா திருச்சியில இருந்து கரூருக்கு போனா என்ன விலை ஆகும், திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போனா என்ன ருபீஸ் ஆகும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். கரூருக்கு 3 பயணச்சீட்டு, 3 கரூர் பிளஸ் புதுக்கோட்டைக்கு 2 புதுக்கோட்டை, 3 கரூர் டிக்கெட்டு 2 புதுக்கோட்டை டிக்கெட்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 85 ரூபா தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 85 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 கரூர் பிளஸ் புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டு, 1 புதுக்கோட்டை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 50 ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் என்ன பண்ணும்? நமக்கு × 2 இந்த ஈக்குவேஷனை × 2 பெருக்கிறோம். அப்போ தான் ஈக்குவல் வரும். × 2 பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 4k + 2p = 100. இதை அடிச்சிருவோம். மைனஸ் சைனை மாற்றுவோம். சைனை மாத்திரம்னா 2p - 2p கேன்சல். 3 - 4 -k = 85 - 100 -15. 2 மைனஸையும் கேன்சல் பண்ணலாம். கரூருக்கு 1 டிக்கெட்டுக்கான விலை 15 ரூபா. கரூர் 1 டிக்கெட்டுக்கான விலை 15 ரூபா. ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 கரூர் 1 புதுக்கோட்டை சொல்லியிருக்காங்களா? 2 கரூர், அப்போ 2 × 15 ப்ளஸ் புதுக்கோட்டை = 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 2 × 15 30 ப்ளஸ் புதுக்கோட்டை டிக்கெட்டு 50. அப்போ புதுக்கோட்டை டிக்கெட்டுக்கான விலை 30. அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். 50 - 30 20. கரூருக்கு 1 டிக்கெட்டு 15 ரூபா, புதுக்கோட்டைக்கு 1 டிக்கெட்டு 20 ரூபா. நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுமா? நம்ம ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ எடுத்துப்போம். கரூருக்கு 1 டிக்கெட்டு 15 ரூபா, புதுக்கோட்டைக்கு 1 டிக்கெட் 20 ரூபா அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 கரூர் கொடுத்துருக்காங்க. அதனால 2 × 15 என்ன வரும்? 30 பிளஸ் புதுக்கோட்டைக்கு 1 டிக்கெட் நம்ம 20ன்னு எடுத்திருக்கோம். மொத்தமா அவங்க எவ்வளவு ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 50 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 30 + 20 50 வருது. ரெண்டாவது ஈக்குவேஷன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணுவோம். கரூருக்கு 3 டிக்கெட்டு நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கோம். 1 டிக்கெட்டு 15 ரூபா சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 × 15. புதுக்கோட்டை 3 × 15 நமக்கு எவ்வளோ வரும்? 45. புதுக்கோட்டை 2 டிக்கெட்டு 2 × 20 40 ரூபா. மொத்தமாக நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 85 ரூபா சொல்லியிருக்காங்க. 45 40 ரெண்டையும் கூட்டினா 85 தான் வருது. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் சால்வ் பண்ணோம்னாலும் ஆன்சர் கரெக்டா வருது. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 15, 20. கேள்வி 107. ஏபிசிடி எழுதிட்டாங்க, ரிவர்ஸ்ல திரும்ப எழுதியிருக்காங்க. அதனால AZ BY CX D ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கும் இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? என்ன சொல்லியிருக்காங்க? இது மாதிரி எழுதுறாங்க. ஏபிசிடியை எழுதிட்டு ரிவர்ஸ்ல திரும்ப எழுதியிருக்காங்க. AZBYCX அது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. லாஸ்டா நமக்கு ZA அதான் முடியுது. என்ன சொல்றாங்கன்னா ஆங்கில எழுத்து வவல்ஸ், ஆங்கிலத்தில் வவல்ஸ் வந்து நமக்கு A E I O
யூ 5 வவல்ஸ் இருக்கு. இந்த வவல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் வரணும். லெஃப்ட் சைடில் கன்சனன்ட்ஸ் எத்தனை வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ வவல்ஸ் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் கன்சனன்ட்ஸ் வரணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், மொத்தம் 5 வவல்ஸ். மொத்தம் டோட்டலாக நமக்கு வவல்ஸ் இருக்கிறது 5. அப்போ நம்ம மொத்தம் சான்சஸ் எத்தனை? ஒன்று பாருங்கள் 2 ஜோடியாக இருக்குது. அப்போ 10 சான்ஸ். ஆனால் நம்ம ஒரு 10 சான்ஸ் அப்படின்னு நம்ம 10 குறிச்சிடலாம். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம்னா இந்த ஏ இசட் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஏ பாருங்கள், இதுக்கு லெஃப்ட் சைடில் எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டாக வர அந்த ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல ஏ, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஏக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை. மற்ற எல்லாருக்குமே பேர் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதனால அந்த 10 சான்ஸில் ஒரு சான்ஸை கம்மி பண்ணிடுவோம். மொத்த வவல்ஸ் 5 × 2 10. இந்த ஏக்கு மட்டும் இல்லை, அதனால 1 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ 9 சான்சஸ். 107 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 9. கேள்வி 108. ஏ = 1, பி 2, சி 3, இசட் = 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு Z = 26 அப்படி கொடுத்துட்டு என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வரிசை கொடுத்துருக்கு. FJ அப்படின்னா 25, 16, NS, LZ 25, 196, SX முடிஞ்சிருச்சு. 4 நம்பர் ஒரு செட்டு. இவங்க ஒரு பேரு, இவங்க ஒரு பேரு. NQ, ஆல்பா, பீட்டா, WY ஒரு பேர். ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் ஆல்பாபெட்டுக்கு நம்பரிங் பண்ண காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன காம்பினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இடத்துல நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். FJ என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். FJவை நம்ம ஆல்பாபெட் Fனா என்ன 6, J 10 இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மல்டிப்ளை 6 × 10 பண்ணால் நமக்கு 60 வருது. ஸோ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் F மைனஸ் J தி ஹோல் ஸ்கொயர். Fோட மதிப்பு 6, Jவோட மதிப்பு 10. 6 மைனஸ் 10 -4. நீங்கள் சைன் எழுதினாலும் எழுதாட்டியும் ஒன்று தான். ஏன்னா -4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு -4 × -4 +16 அது மாதிரி வந்துடும். பாருங்க, அப்போ FJ அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்திருக்கு, 16 வந்திருக்கு. இன்னொரு நம்பர் நமக்கு என்ன NS, n - s தி ஹோல் ஸ்கொயர். என்னோட மதிப்பு 14 மைனஸ் எஸ்ஸோட மதிப்பு 19 ஹோல் ஸ்கொயர். 14 - 19 -5. -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 25. இங்கே இருக்குது. அப்போ இன்டர்சேஞ்ச் மாற்றி இருக்குது. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? WY ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பீட்டாவோட வேல்யூ வேணும்னா நமக்கு NY ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வரிசையில் ஆல்ஃபா பீட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபாவோட மதிப்பை கண்டுபிடிப்போம். ஆல்ஃபாவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா n - q ஹோல் ஸ்கொயர். n - q ஹோல் ஸ்கொயர். என்னோட மதிப்பு 14 மைனஸ் q 17 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 14 - 17 -3 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 9. பீட்டாவோட மதிப்பு ஃபர்ஸ்ட் எடுத்தோம். நம்ம பீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். பீட்டாவோட மதிப்பு 9. பீட்டாவோட மதிப்பு 9ன்னு ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஆல்ஃபாவோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபாவோட மதிப்பு WY - y தி ஹோல் ஸ்கொயர். W மதிப்பு 23 மைனஸ் ஒய்னா 25 ஹோல் ஸ்கொயர். 23 - 25 -2 ஹோல் ஸ்கொயர் 4. ஆல்ஃபாவோட வேல்யூ 4, பீட்டாவோட வேல்யூ 9. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 4, 9. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா இந்த இடத்துல இந்த கேள்வி நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் என்ன? நம்ம எடுத்தோன்னா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் 9. நான் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? 9. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இங்கே 9 இருக்கு. ஆப்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் 9 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இங்கே தான் தப்பு பண்ணுவோம். நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன? பீட்டா. நமக்கு கேள்வியில் ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, பீட்டாவோட 2வது கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிற பீட்டாவோட வேல்யூ செகண்ட் பிளேஸ்ல வரணும், ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும். அதனால 108வது கேள்விக்கான விடை 4, 9 தான் சரி. 9, 4 குறிச்சா கண்டிப்பா அது தவறு. கேள்வி 109. 1² + 2² + 2² = 3².
2 square plus 3 square plus 6 square equal to 7 square. 3 square plus 4 square plus 12 square equal to 13 square. 6 square plus 7 square plus 42 square equal to question mark. என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணு ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? என்ன ரிலேஷன்ஷிப்ல இந்த நம்பர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு நாலாவது ஆன்சர் ஈஸியா எழுதிடுவோம். பாப்போம். 1 அந்த ஸ்கொயர்லாம் விட்டுறலாம். ஸ்கொயர்லாம் விட்டுறலாம். 1 என்ன பண்ணிருக்காங்க? 1 into 2. 1 into 2 என்ன வரும்? ஆன்சர் 2. 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் பிளஸ் 1 பண்ணிருக்காங்க. அதான் 3. 3 ஸ்கொயர். 2 into 3 6. 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. 7 ஸ்கொயர். லைக்வைஸ் 3 into 4 12 வந்திருக்குங்க. 12க்கு நெக்ஸ்ட் நம்பர் 13. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்க? 6 into 7 42 சரியா எழுதியிருக்காங்க. 42க்கு அடுத்த நம்பர் 43 ஸ்கொயர். 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 43 ஸ்கொயர். இந்த கேள்வி எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்கொயரு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 இல்ல 2 வேல்யூ இல்ல 3 வேல்யூ கொடுத்துட்டு இப்படி क्वेश्चन மார்க் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும்? சம்திங் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அதை விட்டுட்டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த 2 ஸ்கொயருக்குலாம் வேல்யூ கண்டுபிடிச்சு அதெல்லாம் பிளஸ் பண்ணி 3 ஸ்கொயர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கொடுக்கும்போது நம்ம பாருங்க 3 சான்ஸ் கொடுத்துட்டு 4வது என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த 3 நம்ம எப்படி வந்திருக்கு, எதனால இங்கே 3 ஸ்கொயர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அந்த மாடலில் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணணும். கேள்வி 110. 5 plus 3 equal to 34. 6 plus 2 equal to 40. 7 plus 1 equal to question mark. So இந்த ரெண்டு மாடல் 5 plus 3 எப்படி 34 ஆச்சு, 6 plus 2 எப்படி 40 ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சா அதே ஃபார்மேட்ல நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். 5 plus 3 5 ஸ்கொயர் என்ன வரும்? 5 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் நமக்கு 25, 3 ஸ்கொயர் 9, ரெண்டையும் கூட்டினா 34. ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கு. ரெண்டாவது 6 plus 2 6 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36, 2 ஸ்கொயர் 4, ரெண்டையும் கூட்டினா 40 சரியா வந்திருக்கு. அதே ஃபார்மேட்டில் 7 plus 1 சால்வ் பண்ண போகிறோம். 7 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49 plus 1 ரெண்டையும் கூட்டினா 50. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 50. கேள்வி 111. 4 into 8 equal to 144. 6 into 5 equal to 225. 7 into 10 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே நம்ம பார்க்குறோம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன லாஜிக்ல அந்த நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேம் லாஜிக் நம்ம தேர்ட் நம்பர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இது ஈஸி தான். 4 8 பார்த்தாலே நம்ம முடிவு பண்ணலாம். ரெண்டையும் பிளஸ் பண்ணுவோமா? 4 8 பிளஸ் பண்ணா என்ன வரும்? நமக்கு 12 வரும். 12 ஸ்கொயர் என்ன? 144. சேம் வைஸ் 6 9 கூட்டினோம்னா 15. 6 9 கூட்டினோம்னா 15. 15 ஸ்கொயர் 225. 6 7 10. 7 10 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 17. 17 ஸ்கொயர் 289. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 289. 112வது கேள்வி. பின்வரும் கணக்கில் கொஸ்டின் என்பதை குறிக்கிறது. கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் மார்க் பிளஸ் 1 கொஸ்டின் மார்க் பிளஸ் 2 கொஸ்டின் மார்க் பிளஸ் கொஸ்டின் மார்க் 3 பிளஸ் கொஸ்டின் மார்க் 1 ஈக்குவல் டு 2 1 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 4, பி 6, சி 8, டி 9. இந்த கொஸ்டின் மார்க்குங்கிற பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்களா, 8ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 into 8 16. 2 into 8 16 அப்படின்னு பெருக்கி எழுதுவோம். இந்த இடத்துல 8 எழுதுறோம்னா 8 into 3 24 பெருக்குவோம். அந்த தவறை செய்யக்கூடாது. இப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா தவறு. என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? கொஸ்டின்ங்கிற இடத்துல இந்த 4 நம்பர்ல ஒரு நம்பரை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணா ஆன்சர் அதே மாதிரி வரணும். நம்ம 8 சூஸ் பண்ணுவோம். சி 8 கொஸ்டின் மார்க் 8 பிளஸ் 1 கொஸ்டின் மார்க் பிளேஸ்ல 8 2 கொஸ்டின் மார்க் நம்ம 8 சூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் கொஸ்டின் மார்க் 8 3 பிளஸ் கொஸ்டின் மார்க் நம்ம 8 சூஸ் பண்ணியிருக்கோம். 1 ஈக்குவல் டு 2 1 கொஸ்டின் மார்க் தான் நம்ம 8 சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 218 வந்தால் சரி, இல்லையா தவறு. கூட்டி பார்ப்போம். 8 பிளஸ் 18 பிளஸ் 28 பிளஸ் 83 பிளஸ் 81 இதெல்லாம் வரிசையாக கூட்டினா 218 தான் வருது.
ஈக்குவல் டு 218. நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் சரி. இல்ல ஆப்ஷன் ஏ 4 சூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பிளஸ் 1 4 14 பிளஸ் 24 பிளஸ் 43 பிளஸ் 41 ஈக்குவல் டு 214 வரணும். பாருங்க ரவுண்டா கூட்டலாம். 10 20 30 30 பிளஸ் 40 70 70 பிளஸ் 40 110 110. மிச்ச நம்பர்லாம் கூட்டினா 110 111 114 114 4 118 122 132 தான் வருது. தவறு. 214 நமக்கு வரணும். அப்போ 4 சூஸ் பண்ணோம்னா தப்பா வரும். அதே மாதிரி 6 9 சூஸ் பண்ணாலும் தப்பா வரும். 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. நம்ம இந்த இடத்துல தப்பு பண்றது என்ன? கொஸ்டின் மார்க்ங்கிற பிளேஸ்ல நம்பரை மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. கேள்வி 114. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 4 y 3. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9க்கும் டாலருக்கும் சரியா நடுப்புற எந்த உறுப்பு வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 2க்கு நடுப்புற 13 இருக்கு. அப்ப சரியா 6 6 6 ரெண்டு பக்கமும் 6 6 அப்படின்னு பிரிக்கலாம். 1 2 3 4 5 6 6 முடிஞ்சிருச்சு. இந்த ஆரோ சிம்பிள் தான் மிடில். 1 2 3 4 5 6 ரெண்டு பக்கமும் 6 6 சமமா இருக்கு. அப்போ 9க்கும் டாலருக்கும் சரியாக பிட்வீன் மிடில்ல நடுவில் வரக்கூடியது ஆரோ மார்க். 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஆரோ மார்க். கேள்வி 115. நம்பர் ஆல்பபெட்ஸ் சிம்பிள்ஸ் வச்சு நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் உறுப்புகளில் அந்த உறுப்புகளுக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை காண்க. 115 கேள்வி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. கன்சனன்ட்ஸ் இருக்கு. சி கன்சனன்ட்ஸுக்கு முன்னாடி preceded immediately followed by number, பின்னாடி நம்பர் வரணும். preceded by a vowel, முன்னாடி பாருங்க அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும், தொடர்ந்து எண்ணு வரக்கூடிய மெய்யெழுத்து எண்ணிக்கை எத்தனை? முன்னாடி என்ன வரணும்? நமக்கு வவல்ஸ் வரணும். அப்ப வவல் கன்சனன்ட் நம்பர் இந்த ஃபார்மேட்ல எத்தனை இருக்குன்னு எண்ணணும். எவ்வளவு இருக்கு அப்படின்னு எண்ணணும். பார்க்கலாம். நமக்கு வவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நம்ம பிடிச்சிடலாம். வவல்ஸ் பார்த்தாலே நம்ம பிடிச்சிடலாம். இ வவல், வவலுக்கு பின்னாடி கன்சனண்டா இல்ல. இங்க ஏ வவல் இருக்கு, கன்சனன்ட் நம்பர் பாருங்க. வி சி என் அந்த ஃபார்மேட்ல கரெக்டா இருக்கு. வேற வவல் டாலர் தான் இல்ல. ஐ இல்ல. ஏ K7 ஒரு 1 டாலர் 9. யூ இருக்கு, யூக்கு முன்னாடி இல்ல. நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன எடுக்கலாம்? ஐ வவல், ஐ பாருங்க வவல் கன்சனன்ட் நம்பர் ரெண்டாவது ஃபார்மேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வவல் பார்த்தோம்னா நமக்கு வவலே இல்லை. இந்த கேள்வியில் நமக்கு ஃபார்மேட்டு கன்சனன்ட்டுக்கு முன்னாடி வவல், நெக்ஸ்ட் ஃபாலோடு பை நம்பர். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது ரெண்டே நமக்கு சான்சஸ் தான் இருக்கு. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2. கேள்வி 116. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளிலிருந்து மற்ற வார்த்தைகளுடன் மிக குறைந்த ஒற்றுமை கொண்ட ஒரு வார்த்தையை கண்டுபிடி. சூஸ் த ஒன் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மே, பி ஜூலை, சி ஆகஸ்ட், டி நவம்பர். நமக்கு இதுல எது ஒன்று தவறுதா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மேக்கு வந்து நமக்கு 31 நாள் ஒரு இந்த மாசத்துக்கு, ஜூலை மாசத்துக்கும் 31 நாள், ஆகஸ்ட் மாசத்துக்கும் 31 நாள், நவம்பர் மாசத்துக்கு நமக்கு 30 நாள். மூணுமே 31 நாள், நவம்பர் மட்டும் 30 நாள் அந்த மாசத்துல. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி நவம்பர். கேள்வி 117. அதேதான் கீழே கொடுக்கப்பட்டவையில் மாறுபட்டவையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படியும் ரிலேஷன் என்ன மாற்றமா இருக்கு அப்படின்னு லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை சிம்பிள் தான் கொடுப்பாங்க, ரொம்ப ஒன்றும் கஷ்டமா கொடுக்க மாட்டாங்க. இந்த நம்பர் பார்க்கலாம் பாருங்க. 3 3 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 9. ஆப்ஷன் பி 3 2 6, 3 2 பெருக்கணும்னா 6. ஆப்ஷன் சி 4 2 8, 4 2 பெருக்கணும்னா 8. ஆப்ஷன் டி 3 3 2 பெருக்கணும்னா 9 வரணும், அங்க 8 கொடுத்துருக்காங்க.
அப்போ 114 கேள்விக்கான விடையில பாருங்க மிச்சம் 3 நம்பர் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் பெருக்கணும்னா நமக்கு தேர்ட் நம்பர் வரணும். ஆப்ஷன் ஏ பி சி சரியா இருக்கு. மூணாவது ஆப்ஷன்ல 9 வரணும், நமக்கு 8 வந்திருக்கு. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 338. கேள்வி 118. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் ஏ WITH வித் ஈக்குவல் டு TIHW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அதே W இருக்கு, I இருக்கு, T இருக்கு, H அதே வார்த்தையை சம் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, இங்க மூணாவதா இருக்கிறது இங்க முதல் எழுத்தா இருக்கு, ரெண்டாவது இங்க ரெண்டாவது எழுத்தாவே இருக்கு, நாலாவதா இருக்கிறது மூணாவது இடத்துலயும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லயும் இருக்கு. கொடுத்துருக்க வித்ங்கிற வார்த்தையை 3 2 4 1 அப்படிங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஜஸ்ட் அதே ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். 3 2 4 1 அப்படிங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணலாம். 3 2 4 1 சரிதான். ஆப்ஷன் சி டன் DONE ஆர்டர் 3 2 4 1. ஆப்ஷன் டி இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நமக்கு முதல் 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, லாஸ்ட் தவறு வரும். 3 ஆப்ஷன் கரெக்டா நம்ம லாஸ்ட் தவறுன்னு முடிவு பண்ணிடலாம், செக் பண்ணலாம். 2 3 4 1. ஆப்ஷன் ஏ பி சி பார்ப்போம். 3 2 4 1 இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் 2 3 4 1 இருக்கு. இது மட்டும் மாறுதலா இருக்கு. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி have equal to AVEH. கேள்வி 119. ஏ முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிப்பிடப்படுகிறது. ஆங்கில எழுத்து O என்பது 0 குறிப்பிடப்படுகிறது. மேலும் P முதல் Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் -1 முதல் -11 வரையிலான முழு எண்களால் குறிக்கப்பட்டால் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் காண்க. ஆப்ஷன் ஏ 16, பி 20, சி 2, டி 18 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வேணுங்கிற வார்த்தை சக்சஸ். ஸோ எஸ் யூ சி அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஏ 14 ஆரம்பிச்சிருக்காங்க. ஏ 14 ரிவர்ஸ்ல தானே, ரிவர்ஸ்ல பண்ணியிருக்காங்க. 14லேருந்து 1 வரை ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க. பி 13, சி 12, டி 11, இ 10. நமக்கு போதும். சியும் இயும் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா பி டு இசட் தனி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பிலேருந்து இசட் வர மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. பி -1, கியூ -2, ஆர் -3, எஸ் -4. சக்சஸ்க்கு யூ வர தேவைப்படுது. ஆர் எஸ் டி -5, யூ -6. நமக்கு தேவைப்படக்கூடிய எழுத்துக்கள் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம், யூ ஃபைன் பண்ணியாச்சு, சி இ சப்ஸ்டிட் பண்ணலாம். சக்சஸ் ஈக்குவல் டு எஸ் ஓட மதிப்பு -4, யூ -6, சீனா 12 +12 +12, இன்னொரு சி +12, இ +10, எஸ் -4 -4. பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 12 12 24 34. மைனஸ்லாம் பிளஸ் பண்ணோம்னா 10 14 18. 34 -18 16 +16. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 16. நம்ம லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கேள்வியில அவங்க கொடுத்துட்டாங்க ஏலேருந்து N வர 14 to 1 கொடுத்துட்டாங்க, O 0 கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாமே எழுத வேண்டாம். A 14லேருந்து ஃபுல்லா A to Z நம்ம எழுத வேண்டாம். இல்லை A to Z 1 2 3 நம்ம நம்பர் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான நம்பர் மட்டும் நம்பரிங் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணா போதும். கேள்வி 120. Sum of digits of a 2-digit number is 9. ஒரு ஈரிலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் என்ன? ஒரு 2 டிஜிட் நம்பர், 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க எல்லாமே 2 டிஜிட் நம்பர் தான். கூட்டும் போது 9 வருதான். 6 9 கூட்டினா 15 தவறு. 3 6 9 4 7 கூட்டினோம்னா 11 தவறு. ஆப்ஷன் டி 6 3 கூட்டினோம்னா 9 வருது. ரைட்டு. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பர் என்னோட 27 கூட்டுறாங்க. இந்த எண்ணோட 27 கூட்டுறாங்க. 27 கூட்டும் போது இலக்குகள் இடம் மாறுகின்றன. 3ங்கிற பிளேஸ்ல 6ம் 6ங்கிற பிளேஸும் 3ம் வருது. இப்போ கூட்டும் போது பாருங்க, இதை கூட்டினோம்னா 63. 63 + 27 கூட்டும் போது 80 87 90.
90 வரும். நமக்கு பிரச்சனை என்னன்னா 63 36 அப்படிங்கிற நமக்கு நல்லா கன்ஃபியூஸ் வரும். கன்ஃபியூஸ் வரும்போது கொஸ்டின் நல்லா படிச்சா போதும். இலக்கங்களின் கூடுதல் 9 ரைட்டு. அந்த எண்ணுடன் பாருங்க, அந்த எண்ணுடன் இதான் நம்ம க்ளூ. அந்த எண்ணுடன் கொடுத்து அந்த ஆப்ஷன்ல இருக்க எண்ணோட 27 கூட்டுறோம். கூட்டும் போது இலக்கங்கள் இடமாறுகின்றன. ரைட்டா? நம்ம 63 20 36 டவுட்ல எண்ணுடன் 27 கூட்டும் போது அப்ப கொடுத்துருக்கிறோட 27 கூட்டுறோம். கூட்டும் போது அப்போ 36 தான் 63 மாறுது. 3 6 6 3 மாறி இருக்கு. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 36. கேள்வி 121. சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சால்வ் பண்ணிருக்காங்க? நம்ம நம்பரிங் கொடுத்துருக்காங்க. சண்டே 1, மண்டே 2, டியூஸ்டே 3 அது மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல. 2 3 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம் என்ன ஐடியானா, வவல்ஸ் சண்டே அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு வவல்ஸ் வருது? யுஏ 2. டியூஸ்டே அப்படிங்கிற வார்த்தையில யு இ ஏ 3 வவல், அதான் 3 கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேங்கிற வார்த்தையில யூ ஏ 2 வவல்ஸ் வருது, அதான் 2. அப்போ மண்டே அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு வவல்ஸ் வருதோ அதான் ஆன்சர். மண்டே வவல்ஸ். வவல்ஸ் நமக்கு என்னென்ன? ஏ இ ஐ ஓ யூ, இதுதான் நமக்கு வவல்ஸ். மண்டேல ஓ இருக்கு 1 ஏ 2. மண்டேங்கிற வார்த்தையில மொத்தமா நமக்கு வவல்ஸ் 2 தான் இருக்கு. 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 122. கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிடும் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்க. லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 repeats, 2 repeal, 3 replace, 4 repoint, 4 repair கொடுத்திருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ல அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பாருங்க, REP 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 தான் இருக்கு. 4th லெட்டர் தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். 4வது லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஐ இ எல் ஓ ஏ இப்படி வரும்போது ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், இ செகண்ட் வரும், ஐ தேர்ட் வரும், எல் 4th வரும், ஓ 5th பிளேஸ் வரும். நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஆர்டர் 5 2 1 3 4. லாஸ்ட் 4 கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கடைசி 4 ஆப்ஷன் பி தான். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5 2 1 3 4. இங்கிலீஷ் ஆல்பபெட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இது பார்க்க நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியுது. ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம என்னன்னா எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர் குறிக்கிறோம்ல மேல, இதுவும் நம்ம 1 2 3 குறிச்சிருவோம். குறிக்கும் போது இங்க மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நமக்கு செலவாகும். அந்த நமக்கு டைம் கொஞ்சம் ஓடணும் அப்படிங்கிறது அந்த சம் கொடுக்குறாங்க. கேள்வி 123. கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் முதலில் இடம்பெறும் வார்த்தை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன? முதலிடம் எது மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லெட்டருமே ஏஎம் ஏஎம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். டிசைடிங் ஃபேக்டர் ஐ இ ஓ ஓ. ஐ இ ஓ ஓ அப்படிங்கும் போது இ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 124. ஃபைண்ட் தி ஆல்டர்னேட்டிவ். மாறுபட்டதை காணுக. ஆப்ஷன் ஏ அமைதி பீஸ், பி அகிம்சை நான் வயலன்ஸ், சி உண்மை ட்ரூத், டி வெறுப்பு ஹேட்ரட். நமக்கு பாருங்க மொத 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி தான், ஒன்று தான். அமைதி அகிம்சை உண்மை இதெல்லாம் ஒண்ணு. டி மட்டும் தான் வெறுப்பு, தனி சம்மந்தம் இல்லாதது. 124 கேள்வி வித்தியாசமா இருக்கிறது ஆப்ஷன் டி வெறுப்பு ஹேட்ரட். கேள்வி 125. மாறுபட்டதை காணுக சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ மரம் ட்ரீ, பி பழம் ஃப்ரூட், சி இலை லீஃப், டி பூ ஃப்ளவர். நமக்கு ஆப்ஷன் ஏ விட்டுட்டோம்னா மிச்சம் 3 பி சி டி பார்த்தோம்னா இந்த மரத்தில் இருக்கும். மரத்துல பழம் இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும். ஆனா மரம் இதுல தான், இந்த மரத்துல தான் இது 3மே இருக்கும். இதுல வித்தியாசமா இருக்கிறது ஆப்ஷன் ஏ. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ மரம் ட்ரீ. கேள்வி 126. கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிட்டு 5ஆம் இடத்தில் வரும் வார்த்தையை கண்டுபிடி. 5th லெட்டர் லாஸ்ட் 5ஆம் இடம். மொத்தம் இருக்கிறதே 5 நம்பர். அதுல 5வது இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. 1 பாப்புலர், 2 பாப்புலேஷன், 3 பாப்புலேஸ், 4 போப், 5 பாப்பி. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பாருங்க, எல்லாமே பிஓபி தான். 3 லெட்டர் எல்லாமே பிஓபி தான் இருக்கு. நமக்கு 4th லெட்டர்ல நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா பார்ப்போம். யூ யூ
யூ 3 யூ இருக்கு, 4வது பி 5வது. அப்போ இது ரெண்டு லாஸ்டா வர சான்ஸ் இல்லை, லாஸ்டா வர சான்ஸ் இல்லை நமக்கு. ஏன்னா லாஸ்ட் 5th மட்டும் தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் எது நமக்கு தெரிஞ்சா போதும். யூக்கு அப்புறம் எல்லாமே எல், 3லையுமே எல். நெக்ஸ்ட் லெட்டர் ஏ ஏ ஏ, எல்லாமே ஏ. அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் இது பாருங்க, ஏ வர எல்லாம் கரெக்டா இருக்கு. ஏ ஏ 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் சேம் தான். 7th லெட்டர் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஆர் டி சி. இதுல பார்த்தோம்னா சி தான், ஆர் டி. இதுல டி தான் நமக்கு இருக்கிறதுல லாஸ்ட். ஆல்பபெட்ல பார்த்தோம்னா டி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஆர் வரும், அதுக்கப்புறம் தான் டி வரும். அப்ப கடைசி இடத்துல வரப்போறது பாப்புலேஷன், அதான் கடைசி இடத்துல வரப்போகுது. 127வது கேள்விக்கான விடை 5th பொசிஷன்ல லாஸ்டா வரப்போறது ஆப்ஷன் ஏ, பாப்புலேஷன். கேள்வி 127, மாறுபடத்தை காண்க. ஆப்ஷன் ஏ செமினார், பி செமிகோலன், சி செமி சர்க்கிள், டி செமிடோன். இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது நமக்கு இந்த ஏ விட்டுருவோம். பி சி டி இது மூணுலையுமே இந்த செமி அப்படிங்கிற வார்த்தை, செமி சர்க்கிள் பாதி வட்டம், செமிகோலன் பாதி. ஓகேங்களா? அப்போ இது மூணுலையுமே என்னன்னா அந்த செமிங்கிற வார்த்தை எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஹாஃப மென்ஷன் பண்ணுது, பாதி. இந்த மூணுலையுமே செமிங்கிறது பாதியை மென்ஷன் பண்ணுது. ஆப்ஷன் ஏல செமினார் அப்படிங்கிறது பாதி கிடையாது. செமினார்ங்கிறது ஒரு முழு சொல், ஒரு ஃபுல் வேர்டு. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ செமினார். கேள்வி 128, மாறுபடத்தை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் 7202 4025 6023 5061 என்னன்னு பார்ப்போம். பிளஸ் பண்ணுவோம். கொடுத்திருக்க நம்பர்லாம் 7 + 2 7 + 2 + 0 + 2 ஆட் பண்ணோம்னா 7 + 2 9 0 11 வருது. இதை ஆட் பண்ணலாம். 4 + 0 + 2 + 5 ஆட் பண்ணோம்னா 4 + 2 6 2 + 5 11 6 + 0 + 2 + 3 கூட்டினோம்னா 8 11 3 நம்பர் நமக்கு 11 வந்திருக்கு. டி 5 + 0 + 6 + 1 11 12 பார்ப்போம். முதல் 3 ஆப்ஷன் கூட்டினோம்னா 11 வருது. ஆப்ஷன் டி மட்டும் 12 வருது. இதுல மாறுபட்டது ஆப்ஷன் டி. 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5061. கேள்வி 129, மாறுபட்டதை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 12, பி 36, சி 24, டி 59. ஏ 1 என்ன பண்ணிருக்காங்க? 1 × 2 2 சரி. 3 × 2 6, 2 × 2 4. அதே மாதிரி 5 × 2 பண்ணா 10 வரணும். ஆனால் அவங்க 9 கொடுத்துருக்காங்க. மிச்சம் 3 பாருங்க, பெருக்கும் போது கரெக்டாக வருது. 1 × 2 2, 3 × 2 6, 2 × 2 4, 10க்கு பதிலாக 9 கொடுத்துருக்காங்க. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 59. கேள்வி 130, கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிடும் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 மாஸ்க், 2 மேட், 3 மீல், 4 மார்க், 5 மேஷ். இதை அரேஞ்ச் பண்ணணும். லெட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எம்ஏ எம்ஏ எம்இ நமக்கு லாஸ்ட் லெட்டர் தெரிஞ்சிருச்சு. மீல் இதுதான் கொடுத்துருக்கிறதுலே 5வது இடத்துல வரப்போகுது. 3 எங்கே 5ல் இருக்கு பார்ப்போம். ஆப்ஷன் சி பார்ப்போம். அது மட்டும் தான் நமக்கு 5வது வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணா செக் பண்ணலாம். எல்லாமே எம்ஏ. 3rd லெட்டர் பார்ப்போம். எஸ் வந்திருக்கு, டி ஆர். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட். ஆர் வந்தால் தான் ஃபர்ஸ்ட். 2 எஸ் இருக்கு. எஸ்னா 4th லெட்டர். கே ஹெச். ஹெச் தான் நமக்கு வரும். கே 3rd லெட்டர். மேட் நமக்கு 4th லெட்டர். 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 131, மாறுபடத்தை காண்க. ஏ முதலை கிரக்கடைல், பி லயன் சிங்கம், சி புலி டைகர், டி டால்பின். இந்த 4 ஆப்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு லயன், டைகர், டால்பின் இது மூணுமே மேமல்ஸ், பாலூட்டிகள். பாலூட்டிகள். முதலை மட்டும் பாலூட்டி கிடையாது, மேமல்ஸ் இல்ல. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ முதலை கிரக்கடைல். கேள்வி 132, மாறுபடத்தை காண்க. 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 50லேருந்து 66 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 16, 32லேருந்து 48 வித்தியாசம் 16, 64லேருந்து 80 வித்தியாசம் 16, 63லேருந்து 77 வித்தியாசம் 14. முதல் 3 ஆப்ஷனுக்கும் வித்தியாசம் 16, ஆப்ஷன் டிக்கு மட்டும் 14. மாறுபட்டவை. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 63, 77.
கேள்வி 133. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர். தலைகீழா எழுதணும். ரிவர்ஸ் 5 வார்த்தையை நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும். லாஸ்டா வரத ஃபர்ஸ்ட்ல எழுதணும். ரிவர்ஸ்ல ஆர்டர் எழுத சொல்லியிருக்காங்க. தலைகீழாக 1 நாபிங், 2 நெப்டியூன், 3 நெஸ்டட், 4 நேச்சுரல், 5 நான் ஸ்டாப். பார்க்கலாம் எது லாஸ்ட் வரும். நாபிங் N A NA இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்துடும். E தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்துடும். ஓ வந்திருக்கு, அதான் லாஸ்ட்டாக வரும். 5ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட்டில் வரணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் வரணும். எல்லா ஆப்ஷனுமே ஃபர்ஸ்ட்டு 5 தான். அதுக்கப்புறம் ரெண்டு ஈல பார்க்கலாம். பி எஸ் இ 2 இ இது 2 தானே தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் வரப்போகுது. ஸோ ரிவர்ஸில் தானே வரும். அதனால நம்ம ரிவர்ஸில் வரும்போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்க்கலாம். NE தேர்ட் லெட்டர் தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். பி எஸ் தான். பிக்கு அப்புறம் தான் எஸ் வரும். ரிவர்ஸ், அதனால எஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடும். இது 2வது இடத்துல வரும். 5 3 பாருங்க ஆப்ஷன். இது 2 ஆப்ஷன். 5 3 அதுக்கப்புறம் 2 வரணும். 3வது இடத்துல 2 வரணும். நமக்கு ஆப்ஷன் டி டிக் பண்ணலாம். 5 3 2 வந்திருக்கு. 1 and 4 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் வரப்போகிறது யாரு பார்க்கலாம். NA B இதான் லாஸ்ட்டாக வரும். பி தான் நமக்கு ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது பி தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்கே பி வரதான் லாஸ்ட் வரும். ஏன்னா ரிவர்ஸ் எழுதுறோம். 4th பொசிஷனில் நேச்சுரல் வரும். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது நான் ஸ்டாப், நெஸ்டட், நெப்டியூன், நேச்சுரல், நாபிங் அப்படின்னு அரேஞ்ச் பண்ண போறோம். 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5 3 2 4 1. நமக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம உங்களுக்கு அதுக்கு தான் நம்ம எல்லா ஆர்டரையும் கொடுத்துருக்கோம். கரெக்டான ஆர்டர்ல கேட்கலாம், ரிவர்ஸ் ஆர்டர்ல கேட்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்கலாம், லாஸ்ட் லெட்டர் கேட்கலாம், மிடில் ஒன் 5ல எது நமக்கு மிடில் வரும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். எப்போ கொஸ்டின் பார்த்தாலும் அவங்க என்ன வரிசை என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுட்டு ஆன்சர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கேள்வி 134. போட்டியின் எப்பொழுதும் டேஷ் இருக்கும். ஏ நடுவர், பி பார்வையாளர்கள், சி போட்டியாளர்கள், டி பரிசு. ஒரு போட்டி அப்படின்னா யார் வேணா இல்லாம இருக்கலாம். போட்டியாளர்கள் தானே முக்கியம். 2 போட்டியாளர்கள் இருந்தாதான் போட்டி. அவங்களே இல்லைன்னா போட்டியே கிடையாது. பார்வையாளர்கள் நம்ம கோவிட்ல கிரிக்கெட் முதற்கொண்டு பார்வையாளர்கள் இல்லாம நடத்துறாங்க. அதனால போட்டி நடக்கணும், ரேஸ் நடக்கணும்னா கண்டிப்பா தேவைப்படுறவங்க போட்டியாளர்கள். 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி போட்டியாளர்கள், ரிவல்ஸ். கேள்வி 135 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. y greater than r equal to c greater than r equal to o greater than r equal to f less than r equal to b அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம அவங்க கொடுத்துருக்க 2 முடிவுகள் கூற்று வச்சு 2 முடிவும் சரியா தவறா அப்படி நம்ம முடிவு எடுக்கணும். முதல் கூற்று ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். b greater than f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சூஸ் பண்றோம். f பாருங்க, f வந்து r விட சின்னது. அந்த r வந்து b க்கு ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? f வந்து b விட கண்டிப்பா கம்மியா தான் இருப்பாங்க. f வந்து b விட கண்டிப்பா கம்மி. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கன்க்ளூஷன் கரெக்ட். ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க? r greater than c. r வந்து c விட பெருசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. c இங்க இருக்கு, r இங்க இருக்கு. நமக்கு r f வந்து சின்னது, ஆனா f விட o பெருசு, அதோட c பெருசு. நம்ம ஒரு முடிவு வர முடியல, நம்மளால ஒரு முடிவு வர முடியல. கன்ஃபார்மா வந்து r வந்து c விட பெருசா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தோம்னா f பாருங்க greater than or equal to வந்துருச்சு. greater than or equal to வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது o பெருசு, அப்போ c வந்து r விட கண்டிப்பா பெருசா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பாசிபிலிட்டி இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இந்த கூற்று தவறு. கேள்வி 135க்கு வந்து 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ 1 only கரெக்ட். கேள்வி 136 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. a less than z greater than or equal to p greater than q less than l less than or equal to m less than r equal to s ன்னு கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று m greater than p அப்படின்னு சொல்றாங்க. m வந்து p விட பெருசா அப்படின்னு கேக்குறாங்க. m பாப்போம். l less than m q சோ இந்த மாதிரி வருது. ஆனா இவங்க எல்லாத்தோட p கிரேட்டர், p கிரேட்டர், m வந்து கண்டிப்பா கிரேட்டரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. m வந்து இவங்க எல்லாத்தையும் விட கிரேட்டரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா m வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சப்போஸ் எல்லுக்கு எல்லும் எம்மும் சமம்னு வச்சுப்போமே, எல்லும் எம்மும் ஈக்குவல்னு வச்சுக்கோமே. அப்ப பாருங்க q விட சின்னது. அந்த q அந்த q p விட கிரேட்டர். கண்டிஷன் 1 வந்து நமக்கு கரெக்டா செலக்ட் ஆகல. கண்டிஷன் 2 பார்க்கலாம். L less than S ன்னு சொல்லியிருக்காங்க. L வந்து S விட சின்னதான்னு கேட்குறாங்க. L M விட சின்னது, R விட சின்னது. R S ஈக்குவல். அப்போ கண்டிப்பா R விட L ஸ்மாலராக தான் இருக்கும். ஈக்குவலான S விடையும் கண்டிப்பா ஸ்மாலராக தான் இருக்கும். 136 கேள்விக்கான விடை நமக்கு செகண்ட் கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ. 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி.
கேள்வி 137. நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்துவன என்றும் அழைக்கப்பட்டால், தவழும் விலங்குகள் பரப்பன என்றும் அழைக்கப்பட்டால், நீரில் வாழும் பாம்புகள் என அழைக்கப்பட்டால், வானில் பரப்பவை வேட்டையாடுபவன என்று அழைக்கப்பட்டால், பள்ளி எவ்வாறு அழைக்கப்படும்? மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் வாக் பண்ணா ஸ்விம் பண்ணுங்கிறாங்க, தவழ்ந்து போற அனிமல் வந்து உங்களுக்கு ஃப்ளைங்கிறாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ பள்ளி என்ன வரும்னு கேட்குறாங்க. லிசார்ட். பள்ளி லிசார்டு என்னவா சொல்றாங்க? லிசார்டு பள்ளி என்ன பண்ணும்? தவழ்ந்து தான் போவோம், உங்களுக்கு கிரால் பண்ணி தான் போவோம். அப்ப தவழ்ந்து போற தவளும் விலங்குகள் பரப்பன என்று அழைக்கப்படுகிறது. அனிமல்ஸ் who crawl are called flying அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிசார்ட் கிரால் பண்ணி போவோம். அந்த கேள்விக்கான விடை பரப்பன, ஃப்ளையிங். 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, பரப்பன, ஃப்ளையிங். கேள்வி 138. தண்ணீர் நீல நிறம் என்றும், நீல நிறம் சிகப்பு என்றும், சிகப்பு வெள்ளை என்றும், வெள்ளை வானம் என்றும், வானம் மலை என்றும், மலை பச்சை நிறம் என்றும், பச்சை காற்றை கொண்டால் பாலின் நிறம் என்ன? அப்படியே ஒரு நம்பரா மாத்திட்டு போயிருக்காங்க. பால், மில்க். வாட் இஸ் தி கலர் ஆஃப் மில்க்? நமக்கு பால் என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அப்ப இந்த கேள்வியில வெள்ளை கலர் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்களோ அதுதான் ஆன்சர். நமக்கு வெள்ளை என்ன சொல்லியிருக்காங்க? சிவப்பு வெள்ளை என்றும், அது கிடையாது, வெள்ளை வானம் என்றும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒயிட் இஸ் கால்ட் ஸ்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு பால் வெள்ளையா இருக்கும். ஆன்சர் என்ன? வெள்ளையா இருக்கிறத நம்ம ஸ்கைன்னு சொல்லுவோம். 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, வானம், ஸ்கை. கேள்வி 139. ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இஃப் யூ ரீஅரேஞ்ச் த லெட்டர் லிகரே யூ வுட் ஹேவ் த நேம் ஆஃப் எ. கொடுத்துக்க லிகரேங்கிற இதில் உள்ள எழுத்துக்களை மாற்றி வரிசைப்படுத்தினால் எதன் பெயர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நதி பெயரா, இல்ல ஒரு நாடா, ஒரு நகரமா, இல்ல ஒரு மிருகத்தின் பெயர் கிடைக்குமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும், ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த லெட்டரை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு அல்ஜீரியான்னு எழுதலாம். ஏ, ஒரு ஏ எழுதிட்டோம். எல், ஜி, இ, ஆர், ஐ, ஏ எல்லா லெட்டர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அல்ஜீரியா அப்படிங்கிறது ஒரு நாடு, கண்ட்ரி. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, நாடு, கண்ட்ரி. கேள்வி 140. இந்தியன்ஸ் கேன் அடாப்ட் தெம்செல்ஃப் இன் எனி சிச்சுவேஷன். அடாப்ட் என்ற வார்த்தைக்கான பொருள். ஸோ நம்ம வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் அடாப்ட் பண்ணிப்போமா இந்தியன்ஸ்? அப்போ அந்த அடாப்டுக்கான வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஏ, தொடருதல், ஃபாலோ. பி, அறிவாளி, கிளவர். சி, ஒத்து போதல், அட்ஜஸ்ட். டி, தேர்ந்தெடுத்தல், சூஸ். சூஸியா இருந்தால் நம்ம எப்படி அடாப்ட் பண்ண முடியும்? சூஸியா இருந்தால் நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபாலோ இதெல்லாம் வராது நமக்கு. நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அடாப்ட் பண்ண முடியும். இந்த கேள்விக்கான விடை அடாப்ட். அடாப்டுக்கான சரியான மீனிங் ஒத்து போதல், அட்ஜஸ்ட். 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, அட்ஜஸ்ட். டெஸ்ட் நம்பர் 11 நம்ம சைக்காலஜி பார்ட்ல இங்கிலீஷ் கிராமர் பார்ட்ல நம்ம கொடுத்திருக்கிறது idioms and phrases. என்னன்னு பார்க்கலாம். கேள்வி 91. He didn't turn up dash his busy schedule. அவர் பிஸியா இருந்தாரு அதனால வரலங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ பாருங்க, கான்சிக்வன்ஸ், எக்ஸப்ட், அடிஷனல் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால வரல, பிஸியா இருந்ததுனால வரல. அப்போ he didn't turn up due to his busy schedule. 91st கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, due to. Question 92. Global warming is dash the greenhouse emission. Global warmingனால என்ன நடக்கும்? ஓகேங்களா? குளோபல் வார்மிங்னால என்ன நடக்கும்? அண்ட் எஃபெக்ட் ஆஃப். அப்போ கிரீன் ஹவுஸ் எமிஷன்னால என்ன நடக்கும்? 92nd கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? கிரீன் ஹவுஸ் எமிஷன், இந்த எமிஷன்னால குளோபல் வார்மிங் நடக்குது. அது என்ன, எதனால எஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ குளோபல் வார்மிங்கிறது என்னது? கிரீன் ஹவுஸ் எமிஷனுக்கான எஃபெக்ட். குளோபல் வார்மிங் இஸ் an effect ஆஃப் தி கிரீன் ஹவுஸ் எமிஷன். 92nd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, an effect ஆஃப். Question number 93. Dash several warning. He continued to swim. வார்னிங் நிறைய சொல்லியிருக்காங்க. சொல்லி பார்க்குறான், எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்காம திரும்ப ஸ்விம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ, டியூ டு. பி, இன்ஸ்பைட் ஆஃப். பி, பிகாஸ் ஆஃப். டி, ஆன் தி டாப் ஆஃப். 93rd கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்? இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங் he continued to swim. 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் பி, இன்ஸ்பைட் ஆஃப். 94th. The air hostess instructed the passengers to wear the seat belts during dash.
ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, அதனால பத்திரமா இருக்கிறதுக்கு நீங்க போட்டுக்கோங்க. நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன் ஆன்சர். ஃப்ளைட் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்றாங்க. கிளம்ப போகுதுங்கிற நம்ம என்ன சொல்லுவோம்? டேக் ஆஃப் அப்படிதான் சொல்லுவோம். வார்ம் அப். பி டேக் ஆஃப். சி ஷட் டவுன். டி லுக் ஆஃப்டர். ஸோ 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டேக் ஆஃப். Question number 95. Venkat felt happy to dash the neighbors in the new locality. வெங்கட் வந்து neighbors கூட பாருங்க ஆப்ஷன் ஏ get along with, B take off, C shut down, D look after. வெங்கட் வந்து இப்போ புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல பக்கத்துல இருக்கவங்க கூடலாம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு. get along with. அவங்க கூட என்ன சொல்லுவோம்? நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. get along அப்படிதான் சொல்லுவோம். அப்போ வெங்கட் felt happy to get along with the neighbors in the new locality. 95th question answer option A get along with. Question number 96. Phrases column A, column B. நம்ம மேட்ச் பண்ண போறோம். column A ல கொடுத்திருக்காங்க. A fond of. fond of அப்படினா என்ன சொல்லலாம்? நம்ம கரெக்ட்டா மேட்ச் பண்ணலாம். affectionate. பாசமா இருக்கு. affectionate. fond of love. look at பார்க்கிறது. C look up confine. finish off முடிக்கிறது. conclude. நம்ம எப்படி மார்க் பண்ணிருக்கோம்? 1 க்கு 3 3 4 1 2. 96வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. கேள்வி 97. Choose the correct meaning for the phrase look after. பார்த்துக்கிறது. A watch out, B investigate the matter, C see carefully, D take care of. look after பார்த்துக்கிறது. அப்போ take care. 97th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D take care of. நமக்கு இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கரெக்டான ஃப்ரேஸ் மேட்ச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரேஸ் மேட்ச் பண்ணணும். சி கேர்ஃபுல்லி அப்படின்னா என்னது? பார்த்துக்கிறது தானே, கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றது தானே. வாட்ச் அவுட் அப்படின்னா வாட்ச் பண்றது, பார்க்கறது. நம்ம வந்து நியூஸ் வாட்ச் பண்றேன் அப்படி சொல்ற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரேஸ். கரெக்டான ஃப்ரேஸை மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஃப்ரேஸ் என்ன வரும்? டேக் கேர் ஆஃப். லுக் ஆஃப்டருக்கான கரெக்டான ஃபேஸ் டேக் கேர் ஆஃப். அதனால தான் நமக்கு ஆப்ஷன்ஸும் பார்த்தோம்னா ஓரளவு மேட்ச் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தானே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் ஃப்ரேஸ் அப்படிங்கும் போது லுக் ஆஃப்டர்னா கரெக்டான ஃபேஸ் டேக் கேர் ஆஃப். கேள்வி 98. மேட்ச் த ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏ டியூ டு. அதனால் டியூ டுக்கான கரெக்டான ஃப்ரேஸ் பிகாஸ் ஆஃப். எக்ஸப்ட் ஃபார் அப்படின்னா எக்ஸப்ஷன். எக்ஸப்ட் எக்ஸப்ஷன். எக்ஸப்ட் ஃபார் எக்ஸப்ஷன். இன் பிளேஸ் ஆஃப் பிளேஸ் சப்ஸ்டிட்யூட். regardless of irrespective of. மேட்ச் பண்ணோம்னா 2 3 4 1. 98வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. Question number 99. Filling the blank with the meaning of the following idiom. Take 5. Option A for a break, B treasure, C easy, D completely perfect. Take 5 அப்படின்னா 5 நிமிஷம் ரெஸ்ட் எடு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வரேன், ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுறேன், ஒரு 5 நிமிஷம் அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ டேக் 5னா ஒரு பிரேக், ஒரு ஷார்ட் பிரேக், ஒரு ஷார்ட் நாப் ஆர் ஷார்ட் பிரேக் மென்ஷன் பண்றாங்க. 99 கொஸ்டினுக்கான ஆன்சர் டேக் 5னா ஆப்ஷன் ஏ ஃபார் அ பிரேக். Question number 100. Fill in the blank with the meaning for the following idiom. கரெக்டான மீனிங் கேட்குறாங்க. On cloud 9 நம்ம வழக்கமாக யூஸ் பண்ற வார்த்தை. A moving very slowly, D biggest share, C blissfully happy, D making a mistake. On cloud 9 ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆப்ஷன் சி. 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி blissfully happy. நம்ம இந்த வீடியோவில் சைக்காலஜி பார்ட்டில் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் நம்பர் 11 கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 11க்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் பார்ட் இன்னொரு வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். நம்ம கான்வாய் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.